வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம சொன்னோம். சி போர்டு தான் 8ஆம் நம்பர் வரணும். 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். சி போர்டில் தான் நம்ம கொடுத்த மாதிரி 8ஆம் நம்பர் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. பாருங்கள், நம்ம 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு எதிர்பார்த்தோம். 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் அடிக்கும் 8ஆம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. 6ஆம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. சரிங்களா, இந்த 2 நம்பருக்குள்ளே வரும். நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 068ன்னு வந்திருக்கு. நம்ம கொடுத்தது பாருங்கள் 568. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு. பார்த்தீங்களா, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 568 தான் கொடுத்துருக்கோம். அடித்த நம்பர் என்ன இருக்குது, 568. 068 செம்ம வேறு வின்னிங். நம்ம எதிர்பார்த்த நம்பர் இப்படி தான் அடிச்சு. இங்கே பாருங்கள், நம்ம அப்படி தான் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது, 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, 6ஆம் நம்பர் வரக்கு, 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நம்பர் தான் என்ன கொடுத்தாங்கன்னா, அதே 0 கொடுத்துட்டாங்க, அதே 6ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க, அதே 8ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. இதுதான் வின்னிங் நம்பரு. நம்ம கொடுத்தது வந்து என்ன கொடுத்தோம், 568ன்னு கொடுத்தோம். சரிங்களா, 568 எங்கே இருக்குது, 068 ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆடுங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்படி பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் நமக்கு 95 அப்படின்னு வரலாம், இல்லை 96ன்னு வரலாம், இல்லை 568 இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 068 அப்படிங்கிற நம்பர் வின்னிங் நம்பர். நம்ம கொடுத்தது 568 செம்மையாக வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சி போர்டு தான் நம்ம 8ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். சி போர்டு தான் 8ஆம் நம்பர் வரும், 1 அல்லது 8. சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள், அதாவது 3ஆம் தேதி 9ஆவது மாதம் வந்து உங்களுக்கு 431வது குழுக்கள். 431ல் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவோம். அதில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ட்ரையல் நம்பர் ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக வந்து ட்ரையல் நம்பர் தாங்க ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நம்ம தெளிவாக சொன்னோம். நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 665. சரிங்களா, 666. இதில் 6ஆம் நம்பர் வந்துருச்சா. நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்லேயும் ஒரு 6ஆம் நம்பர் வந்துருச்சா. இதுக்கு நான் வின்பின் கம்பெனி பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வின்பின் கம்பெனி பேசிக் அப்படி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன, நமக்கு 8ஆம் நம்பரா, 8ஆம் நம்பர்லேருந்து 8ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்களா. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு ட்ரா நம்பர் என்ன இருந்துச்சு, போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்டதை விட இந்த வாரத்தில் அடிக்கப்பட்டதில் வந்து நமக்கு அந்த 0 இருந்துச்சு. அந்த 8 0 ரெண்டையும் தூக்கி வச்சாங்க பார்த்தீங்கன்னா. அதுதான் எப்போயுமே வந்து வின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ட்ரா நம்பராக இருக்கணும், இல்லைன்னா ட்ரையல் நம்பராக இருக்கணும், இல்லைன்னா ஓல்டு ரிசல்ட். இந்த 3 பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நீங்கள் இதை மட்டுமே வாரம் கனெக்ட் பண்ணிங்கனால ஈஸியாக வந்து வின்பின் கம்பெனி எடுத்துடலாம். அதை தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணால். மற்றபடி நீங்கள் வேறு நினைக்கிற எதுவுமே எதிர்பார்க்க வேண்டியதே கிடையாது. கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ரீசக்தியில் 776வது ட்ரா நம்பர், 766வது 66 இன்றைக்கி உங்களுக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. 766 தான் ட்ரையல் நம்பரு. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 068. அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 431. சரிங்களா, இதில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி சி போர்டு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தோமோ அதே மாதிரி நாளைக்கு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் இருக்குது. அது என்னென்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும், மிஸ் ஆகாமல் வைங்க. அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு, மிஸ் ஆகாமல் வைங்க. ஏன்னா நமக்கு 2 பேட்டிலும் வந்துருச்சு. 2 பேட்டிலும் வந்தாலே ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வின்னிங் எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 766, 068, 431 இது தான் நமக்கு பேசிக்காக கிடச்ச நம்பரு. இதுலேருந்து நமக்கு நான் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அது தகுந்த மாதிரி வச்சு விளைய போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வரப்போகுது அப்படின்னா, ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் அங்கே 5ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் நம்பர் தான் வரும். 0க்கு 5ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா, உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். 0க்கு 5 தான் அதிகமாக வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏ போர்டு 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா தான் 563 அப்படின்னு வரணும். சரிங்களா, 563. 5ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க, 5 3 5 6 8 563 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் இங்கே வருதாங்கிறதையும் பாருங்கள். நம்ம என்ன கொடுக்குறோன்னா 5ஆம் நம்பர் வரணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னு என்னங்க வரும்னா, அந்த இடத்துல திரும்ப 3ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 3ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வச்சிங்கன்னா பாருங்கள் 803 அந்த மாதிரி வரணும். 3ஆம் நம்பர் வரணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த 2 நம்பருக்கான சான்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து 5 அல்லது 3 இந்த 2 நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து 3ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 363 அப்படிங்கிறது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 563 இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலேருந்து கீழே இறக்குனாங்க அப்படின்னா 803 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் இங்கே மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க. ஆடுறதுக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா என்ன கணக்கு வருது பார்த்திங்கன்னா நமக்கு 653 363 ஓகேங்களா. அதுமாரி மேட்ச் ஆகிறதுனால தான் 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வரணும் அந்த இடத்துல, அதனால நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு 3ஆம் நம்பர் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். நாளைக்கு 5 அல்லது 3ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மேட்ச் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஏ போர்டில் தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அப்போ நாளைக்கு பி போர்டு என்ன வரும் அப்படின்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் தாங்க. 6க்கு 4 தான் கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 4 நம்பர் வருதா அப்படிங்கிறதே பார்த்திங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் வரணும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எது இதில் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. என்ன கணக்குனா உங்களுக்கு 4ஆம் நம்பர் தான் எனக்கு பேசிக்காக வரணும். பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி பிரதானமான நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பர் வந்து 6க்கு 7 அப்படிங்கிற நம்பர் செட் ஆகுது. அதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 276 076 இப்படி வந்துச்சுன்னா 076 078ன்னு வந்துருச்சு. 068ன்னு வந்துருச்சுல்ல, 068 067 7ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 067 அப்படி பேட்டர்ன் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். புரியுதுங்களா நான் சொல்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 068ன்னு மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல 7ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 067 அப்படி ஒவ்வொரு பேட்டர்ன் மாறி தானே வரும். அப்படி மாறினாலும் நமக்கு இங்கே வந்து 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா. செம்மையாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சுருந்தா கூட எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்து நமக்கு 4ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் 2 நம்பருமே இங்கே சரியாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் தான். ஏன் 2ஆம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நல்லாவே கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 8க்கு 2ங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. இதில் என்ன நாங்கள் ஒரு ஹைலைட்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுவாங்க. அதில் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை. அப்போ 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர்னா ஆமாம் இருக்குது. ஏன்னா 30 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க நாளைக்கு ஸ்ரீசக்தி கம்பெனி சரிங்க. ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன ஆடுவாங்க, பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. பேசிக்காக வந்தவங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாலும் நமக்கு 3ஆம் நம்பருக்கான சான்ஸு. அதே மாதிரி இன்றைக்கி ஆடின நம்பரும் நமக்கு என்ன சொன்னாங்க, 0க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும், மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நம்ம சொன்னோம். 0க்கு 6ங்கிறது எப்போயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான், மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நேற்றே சொன்னோம் அது மாதிரி தான் ஆடுவாங்க. வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம். அதனால தான் 6ஆம் நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போர்டில் கொண்டு வந்தோம். காரணம் வந்து அதான். ஏன்னா 0க்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதனால தெளிவாக சொல்லிட்டே தான் இருப்போம் அடிக்கடி உங்களுக்கு. அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ட்ராவில் நம்ம என்ன சொல்லணும், 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் தெரியுங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அது மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொண்டு வரோம். அப்படி வந்துச்சுன்னா 862 சரிங்களா. 862க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கன்னா 762 இருக்கு இல்லையா, 762 அதே மாதிரி 862 மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இல்லைன்னா மறுக்க முடியாது சரிங்களா. இப்படி வந்துச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 382 சரிங்களா. 382ங்கிற அந்த கணக்கு வருது. கீழேருந்து பார்த்தா 283. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடெலாம் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு 2ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு 8ஆம் நம்பர் வச்சாங்கன்னா இங்கே இருக்கிற பேட்டர்ன் இங்கே மேட்ச் ஆகிடும். அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்பயுமே. கேஎல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகி ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அதனால தான் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக கொண்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இல்லை அப்படின்னா நாளைக்கு திரும்ப 8ஆம் நம்பர் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது 8ஆம் நம்பர் எனக்கு திரும்ப அதே இடத்துல தான் காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் எதாவது 8ஆம் நம்பர் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள். சி போர்டு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். அப்படி இல்லைன்னா திரும்ப அதே மாதிரி 8ஆம் நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்கிறத எனக்கு தெளிவாக தெரியுது. அது மாதிரி ஏதாவது இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 8ஆம் நம்பர் திரும்ப வருதுங்க அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டு எடுக்கும்போது ஆல் போர்டில் ரொம்ப தெளிவாக எடுக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கலாம். 8ஆம் நம்பர் எடுக்கலாம், 2ஆம் நம்பர் எடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா. ஏன்னா மேபி ஆட்டத்தில் வர்றதுனால மட்டும்தான் அதை கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆட்டத்தில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பர் ஆல் போர்டில் கொடுக்குறோம், அதுவும் வரும். நம்மளுக்கு வந்து 68ங்கிறது நாளைக்கு திரும்ப ஒரு டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ராஜாங்கிறது தான் என்னோட கணக்கு. திரும்ப 68 அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நம்பரே கூட தான் வரும். நான் திரும்ப சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, எப்போ வந்து ஒரு பெண்டிங் நம்பர் எடுக்காமல் விடுறாங்களோ அது தொடர்ந்து பெண்டிங் நம்பர் எடுத்துகிட்டே இருப்பாங்கன்னு தான் சொன்னல. நான் என்ன சொன்னேன், அடுத்த மாதம் போகாமல் ஃபஸ்ட்டு எண்டிங்லேயே ஆரம்பிச்சுடுவாங்க பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்குன்னு. இன்றைக்கி என்ன எடுத்தாங்க, நேற்று என்ன எடுத்தாங்க, ஏ போர்டு
கிட்டத்தட்ட ஒரு 35 நாளாக இருந்துச்சு எடுத்தாங்களா. அன்றைக்கே வந்து பி போர்டு நமக்கு என்ன எடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 24 நாளாக இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்களா. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, இப்போ மறுபடியும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு 6ஆம் நம்பர் எத்தனை நாளாக இருந்துச்சு, 15 நாளாக இருந்துச்சு, எடுத்துட்டாங்களா. திரும்ப வந்து நமக்கு 23 நாள் 8ஆம் நம்பர் இருந்து எடுத்துட்டாங்களா. அதை தான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு மாதம் பூரா வைக்காமல் இருந்தாங்க, அடுத்த மாதம் எண்டுலேயே எடுத்துருவாங்க இந்த நம்பர்லாம் அப்படி நம்ம சொன்னோம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 2ஆம் நம்பருக்கான பேஸு, 8ஆம் நம்பருக்கான பேஸ், 6ஆம் நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். சரிங்க, எனக்கு ரொம்ப அப்படி தான் இதுக்குள்ளே அதிகபட்சமாக மேட்ச் ஆகிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது இதில் எது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு மறுபடியும் ஒரு 7ஆம் நம்பர் எது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. சரிங்களா, பேசிக்காக வரக்கூடிய நம்பர் எதான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க. இந்த 7ஆம் நம்பர் இல்லைன்னா நீங்கள் 4ஆம் நம்பர் எடுங்க. 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, 7ஆம் நம்பர் கூட வேண்டாம், 4ஆம் நம்பர் எடுத்துங்க. 4 நம்பர் எனக்கு நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 11 நாள் வராமல் நிற்கிது. அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அள்ளி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது 4 நம்பர். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பி போர்டில் தான் காமிக்கிது. நான் ஆல் போர்டில் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6க்கு 4ன்னு மேட்ச் ஆகலாம், 0க்கு 4ன்னு மேட்ச் ஆகலாம், 8க்கு 4ன்னு மேட்ச் ஆகலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பரும் பிரதானமான நம்பராக இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலை உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் தெரிவிச்சுங்க. உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியுமா, எத்தனை பேருக்கு நீங்கள் உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதுக்கான ஒரு வேலையை தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேட்குறேன். எனக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் நான் கொடுத்த நம்பர் ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரைஸ் வின்னிங் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போயிடறாங்க. நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு கெஞ்சி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிறத நினச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சேனலில் நீங்கள் பண்ணி விடுங்க, ப்ரமோட் பண்ணி விடுங்க. அதனால் 4 குழந்தைங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா நீங்கள் நல்லா செய்யலாம், தாராளமாக செய்யலாம். நீங்கள் ஒன்றும் பண்ண போகிற உங்களை பெரிய அளவில் விளம்பரமாக பண்ண சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். உங்கள் சேனல் நேமை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க செய்கிறது நல்ல காரியத்துக்காக செய்கிறாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதனால் ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா நம்ம இந்த இப்போ இருக்கிற கம்யூனிட்டிக்காரங்க எல்லாம் பாடுபடுறது குழந்தைங்களுக்காக தான். கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளை மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் யோசித்தா, நம்ம குழந்தை மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு தானாகவே நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா, நல்ல மனசோடு நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும். சரிங்களா, முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், வேறு ஒன்றுமே கேட்க மாட்டாங்க அவங்க. சரிங்களா, ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எத்தனை பேர் அன்பு ஆதரவு கொடுக்குறதுனால தான் அவங்க இன்னும் மேலும் நிறைய பேருக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, ஏன்னா பெரிய பெரிய சேனல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு கிராமத்தை தத்து எடுத்துகிட்டு, ஒரு ஸ்கூலை தத்து எடுத்துகிட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா, ஒரு சேனலுக்காரவங்க. அப்போ அவங்களே அவங்க செய்யும் போது ஏற்கனவே நம்ம அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிற காசை வச்சு இன்னும் நிறைய செய்யலாமே அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.